மகாபாரத போர் என்பது வெறும் நிலத்திற்கான சண்டை மட்டுமல்ல. அது பூமியின் பாரத்தை தீர்க்க கிருஷ்ண பரமாத்மா நடத்திய ஒரு பெரும் துப்புரவு பணி. இந்த போரில் பாண்டவர் தரப்பு வெற்றி பெற வேண்டும் என்பதை விட அதர்மத்தின் பக்கம் நின்ற வலிமை அழிய வேண்டும் என்பதில் கண்ணன் உறுதியாக இருந்தார். வீரம் இருந்தும் மௌனியான சாட்சிகள். பீஷ்மர், துரோணர், கர்ணன் போன்றோர் மாபெரும் வீரர்கள் மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் அறம் சார்ந்தவர்களும் கூட. ஆனால் அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட சபதங்கள் மற்றும் விசுவாசம் எனும் விலங்குகளால் துரியோதனனின் அதர்மத்திற்குச் சேவை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை பாண்டவர்களால் வெல்ல முடியாது என்பதை அறிந்த கிருஷ்ணர் அவர்களை ஒவ்வொருவராக போர்க்களத்தில் வீழ்த்த திட்டமிட்டார். தர்மத்தின் குரலாய் விதுரர். ஆனால் விதுரரின் நிலை முற்றிலும் வேறானது. அவர் தர்மதேவனின் அம்சமாகவே கருதப்படுபவர். துரியோதனனின் அவையில் அநீதி நடந்தபோதெல்லாம் சினந்து எழுந்து தர்மத்திற்காக பேசிய ஒரே நாவு விதுரருடையது. பாண்டவர்கள் மீது அவர் கொண்ட அன்பு தார்மீகமானது. ஒருவேளை விதுரர் கௌரவர் படையில் தளபதியாக நின்றிருந்தால் அது பாண்டவர்களுக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். தர்மரின் தயக்கம். துரோணரையும் பீஷ்மரையும் எதிர்த்து அம்பு எய்யவே தயங்கிய தர்மபுத்திரர் தன் தந்தைக்கு நிகரான விதுரருக்கு எதிராக நிச்சயம் ஆயுதம் ஏந்தியிருக்க மாட்டார். விதுரர் போர்க்களத்தில் நின்றால் எனக்கு நாடே வேண்டாம் என்று தர்மர் பின்வாங்கியிருக்கவும் வாய்ப்புண்டு. கிருஷ்ணரின் விருந்து அரசியல். கிருஷ்ணருக்கு விதுரரை அழிக்க எண்ணமில்லை. ஏனெனில் விதுரர் அழிய வேண்டிய அதர்மவாதி அல்ல. அதே சமயம் அவர் பாண்டவர்களுக்கு எதிராக போரிடுவதையும் கிருஷ்ணர் விரும்பவில்லை. இதைச் சாதிக்க அவர் கையாண்ட ஆயுதம்தான் விருந்து. கௌரவ சபைக்கு தூது வந்த கிருஷ்ணர் துரியோதனனின் ஆடம்பர விருந்தை நிராகரித்துவிட்டு ஏழை விதுரரின் இல்லத்திற்குச் சென்று விருந்துண்டார். இது விதுரரின் பக்திக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றாலும் இதன் பின்னணியில் ஒரு தீர்க்கமான அரசியல் இருந்தது. துரியோதனனின் மனதில் சந்தேக விதையை விதைக்க இதுவே போதுமானதாக இருந்தது. தன்னுடைய உணவை சாப்பிடும் விதுரன் எதிரியான கண்ணனுடன் கைகோர்க்கிறானோ என்ற சந்தேகம் துரியோதனனை பித்தாக மாற்றியது. வில்முறிந்த தருணம். சந்தேகத்தின் உச்சியில் துரியோதனன் விதுரரை நோக்கி எய்த சொற்கள் மிக கொடியவை. அவரை தாசிபுத்திரன் என்றும் நன்றி கெட்டவன் என்றும் சபையில் இகழ்ந்தான். ஒரு மாவீரனுக்கு தன் விசுவாசம் சந்தேகிக்கப்படுவதை விட பெரிய அவமானம் வேறில்லை. தன் சுயமரியாதை பாதிக்கப்பட்ட தருணத்தில் விதுரர் எடுத்த முடிவுதான் போரின் போக்கையே மாற்றியது. என் விசுவாசத்தை மதிக்காத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கூறி எவராலும் வெல்ல முடியாத தனது கோவர்தன வில்லை உடைத்தெறிந்தார். விதுரர் போரிலிருந்து விலகி புனித யாத்திரை சென்ற அந்த நொடியே கௌரவர் தரப்பு தன் தார்மீக பலத்தையும் ஒரு பெரும் அதிரதியையும் இழந்தது. முடிவுரை. கண்ணன் தனது ஒரே ஒரு செய்கையின் மூலம் விதுரரின் உயிரையும் காத்தார், பாண்டவர்களின் தர்ம சங்கடத்தையும் போக்கினார். விதுரர் போரில் பங்கேற்காமல் போனது கௌரவர்களுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. தர்மத்தை வாழ்ந்த விதுரரை தர்மத்தின் காவலனான கிருஷ்ணன் காப்பாற்றிய விதம் காலத்தால் அழியாத ஒரு பாடமாகும். சோதனைகள் வந்தாலும் தர்மத்தின் வழி நடப்பவர்களை கைவிடாமல் காப்பதே கண்ணனின் லீலை.